கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் உங்களுக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். நீங்கள் எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை. நீங்கள் உலகத்தாரா இராதனால் உலகம் உங்களை பகைக்கும். அதை குறித்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நம்ம மேலே எந்த தவறும் இல்லாதனால் அதை குறித்து யோசிக்க தேவையில்லை. பேசுகிறவர்கள் பேசட்டும், குற்றப்படுத்துகிறவர்கள் குற்றப்படுத்தட்டும், பழி சொல்லுகிறவர்கள் பழி போடட்டும். நமக்கு தெரியும் நாம் எந்த தவறும் செய்யவில்லை என்று. பிறகு தேவனுக்கு தெரியும், அவர் பார்த்து கொள்வார். நமக்கு நிறைய வேலை இருக்கிறது, அதை நாம் பார்ப்போம். நாம் எல்லா கஷ்டத்தையும் தேவனிடம் சொல்லிவிட்டோம். இனி அவர் பார்த்து கொள்வார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் சந்தோஷமாக இருங்கள். சிலர் இப்படி செய்யாமல் எல்லா கவலைகளையும் தலையில் வைத்து யோசித்து அழுவார்கள். மற்றவரிடம் ஆறுதல் கிடைக்குமா என்று சொல்லி இன்னும் கொஞ்சம் அழுவார்கள். சிலர் சந்தோஷத்தை கவலையை மறைக்கிறேன் என்ற பெயரில் தவறான வழியில் சென்று பல தவறுகளை செய்வார்கள். பாவத்துக்கு மேலே பாவத்தை செய்து பிறகு சமாதானம் இல்லாதனால் தற்கொலை பண்ணி கொள்வார்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் நமக்கு விரோதமாய் எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அது மந்திரமோ சூனியமோ பிசாசோ பேயோ சோதனையோ பொல்லாத மனிதர்களால் வரும் எந்த பாடோ எந்த உபத்திரமோ எது வந்தாலும் அது நம்மக்கிட்ட வர முடியாது. ஏனென்றால் தேவன் நம் பக்கத்தில் இருப்பதால் நாம் அசைக்கப்படுவதில்லை. தேவனே எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். சரிங்களா? தேங்க்யூ.